நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறோம். அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த மாதத்தினுடைய முதல் வாரமாகிய வெள்ளிக்கிழமை வேத ஆராய்ச்சியிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சென்ற காலத்திலே கர்த்தரங்களுக்கு காண்பித்த கிருபைகளும் நமக்கு காண்பித்த இரக்கங்களும் பெரிது. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து எபேசியருக்கு எழுதின நிருபத்தை படிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக ஒரு பாடலை நாம் படிப்போம். பாடலை படிப்பது என்று சொல்வது தவறான பேச்சு. பாடலை பாடுவோம். எனவே இந்த பாடல் உங்களுக்கு நாம் அறிந்திருக்கிறபடி நம்முடைய இந்த சிட்டியிலே, இந்த ஊரிலே, நம் பக்கத்திலே தன்னுடைய முதல் பேரான மகனை பறி கொடுத்து துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிற சந்திரன் குடும்பத்தினருக்கு இந்த பாடலை அர்ப்பணித்து அவர்களுக்கு ஜெபித்து நாம் வேத படிப்பு ஆராய்ச்சிக்காக செல்லுவோமாக. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவோ இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவோ இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமீன், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமீன், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமீன், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆறுதலின் தெய்வமே, சகலவிதமான ஆறுகளின் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தன்னுடைய மகனை பறி கொடுத்து இவ்வளவாய் இழப்பை ஆண்டவரே, அது இழப்பல்ல, அது லாபம் என்றபடி, ஆதாயம் என்றபடி கர்த்தாவை மகிமைக்கு உயர்த்தப்பட்ட அந்த மகனுக்காய் சோத்திரம்.
அந்த குடும்பத்தை நீங்கள் ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதயத்தை கொடுப்பீராக. நாங்கள் பாடியது போல வல்லம் மேல் வல்லமை கொண்டு அவருடைய கண்ணீரை நீரூற்றாக்கி இன்னும் அதிகமாக உற்சாகப்பட்டு வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான ஆறுதல் பெலன் இரக்கம் கிருபைகளை கர்த்தர் அள்ளி கொடுப்பீராக. இந்த படிப்பையும் ஆசீர்வதித்து இந்த நாளிலும் யாரெல்லாம் இந்த ஆன்லைன் படிப்புக்குள்ளாக வருகிறார்களோ அவர்களோடு உடைய சமூகம் பிரசன்னம் இருந்து நீர் கற்றுக் கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி இருக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். சரி, நாம் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை ஒரு தொடர் படிப்பாக நாம் படித்து கொண்டு வருகிறோம். Wij behandelen nu Efeziërs al een tijdje. அதில் இன்றைக்கு 4வது வகுப்பு என்று நினைக்கிறேன். Vandaag is het al de 4e les. சென்ற படிப்புகள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்திருக்கும். Vorige studies hebben jullie vast nog wel onthouden. எனவே நாம் தொடர்ந்து இந்த புத்தகத்தை மேல் நோக்கி நாங்கள் படிப்போம். Dus laten we verder dit voor ons nemen en dan ook verder gaan bestuderen. நேரத்தை மனதிலே கொண்டு நாங்கள் நிறுத்தி விடுவோம். Met de tijd in de gedachten, laten we het er doorheen gaan. இந்த எபேசியர் புத்தகத்திலே நாங்கள் படிச்சிருக்கிறபடி முதல் 3 அதிகாரங்களும் போதனை அதிகாரங்களாக இருக்கிறது. Zoals we hebben geleerd zijn de eerste 3 hoofdstukken van Efeziërs is een en al onderwijzing. மிகுதி 3 பகுதிகளும் De laatste 3 அது நடைமுறை வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து நிருபங்கள் இருக்கிறது. zijn hoofdstukken die eigenlijk beschrijven van hoe je dagelijkse leven eruit zou moeten zien. அதிகமாக பவுல் எழுதிய நிருபங்களிலே In vele brieven die Paulus geschreven heeft, இந்த ஸ்ட்ரக்சரை தான் நீங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். kun je deze structuur terugvinden. இந்த கட்டமைப்பு, அதாவது முதல் போதனை போதிப்பார், சத்தியம் என்ன என்பதெல்லாம் கற்றுக் கொடுப்பார், எழுதுவார், Dus eerst predikt hij van wat is de waarheid, wat zijn de feiten. இப்படி சத்தியம் இப்படி இருக்கிறபடியினாலே En omdat de feiten zo in elkaar steken, நீங்கள் அதற்கேற்றபடி வாழ வேண்டும். moeten jullie op basis daarvan zo leven. இன்னும் சொல்ல போனால் முதல் பகுதி அவருடைய நிறுவனத்தின் முதல் பகுதி போதனையா இருக்கும். Dus daarom is het begin van zijn brief altijd een preek of een onderwijzing. பின்னாக வர்ற பகுதி சாதனையா இருக்கும். Het laatste stuk is eigenlijk het presteren daarin. அப்போ ஒரு கிறிஸ்தவன் போதனை மட்டும் இருந்தால் அவனுக்கு அந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. போதனை மட்டும், சத்தியம் மட்டும் எனக்கு தெரியும், நான் எப்படி வாழுவேன் என்று ஒருவன் இருப்பான் என்றால் அது கடவுளுக்கு முன்பாக திருப்தி இல்லை. God heeft er geen tevredenheid mee als een christen van zichzelf zegt van gepreek is voor mij voldoende, ik ken de waarheid, ik weet hoe het in elkaar zit. போதனை எனக்கு தேவையில்லை, நான் வாழ்க்கை மட்டும் நான் வாழுவேன் என்று சொல்லுகிற காரியமும் அது சரிப்பட்டு வராது. En het komt ook niet ten goede op het moment dat iemand zegt van ik zal mijn leven wel zo, ik zal me zo gedragen in het leven, het gepredik heb ik niet nodig. காரணம் நாம் வாழுகிற வாழ்க்கை சரியானபடிதான் வாழுகிறோமா என்பதை போதனை மூலமாக அறிந்து கொள்ளும். வசனம் அப்படி சொல்லுதா இந்த மாதிரி வாழ்க்கை. Alleen door de preek, door de onderwijzing kun je zelf beoordelen of jij hoe je leeft, of dat wel zo hoort. அப்ப ஒன்றிருந்து ஒன்று இல்லாவிட்டால் அது சிறகுடைந்த பறவையை போல அது பறக்க முடியாது, அல்லது சிறகுடைந்த விமானம் ஃப்ளைட் மாதிரி உடைஞ்சு விழுந்துரும். Het is het een zonder de ander. Dus zeg maar een preek zonder het toepassen in het dagelijks leven is als een vogel zonder vleugels die niet kan vliegen. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு நல்லா கண்டு, ஒரு கிறிஸ்தவன் சத்தியத்தை அறிய வேண்டும், போதனை அறிய வேண்டும், அதுக்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். Dus een christen moet de waarheid kennen, moet de onderwijzing eigenlijk aanvaarden en moet op basis daarvan ook zijn leven erop veranderen. அப்ப இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது, En als wij kijken naar het leven van Jezus Christus, லூக்கா 24:19 in Lucas 24:19, லூக்கா 24:19 வசனத்திலே அவர் எவைகள் என்றார், அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்கையிலும்
வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். En hij zei tegen hen, welke dan? En zij zeiden tegen hem, de dingen met betrekking tot Jezus de Nazarener, die een profeet was, machtig in werken en woorden voor God en heel het volk. பாருங்கள், இதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு சாட்சி அவர் மக்களுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாகவும் கடவுளுக்கு முன்பாக மக்களுக்கு முன்பாக செய்தார், போதித்தார். ரெண்டும், செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். பேச்சும் செய்கையும், செய்கையும் பேச்சும். Dus wat hier staat is dat hij was wat de Heer was, hij was voor God en voor het hele volk was hij machtig in zijn daden, in zijn werken, maar ook in de woorden. போதனை சாதனை, Dus in woorden en in daden, dus ja, woorden en daden. ரெண்டுமே அவர் வாழ்க்கையில் இருந்தது. Dus deze twee dingen die had hij in zijn leven. இதைத்தான் லூக்கா மீண்டும் பதிவு செய்கிறார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே முதலாம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல. In Handelingen 1 vers 2 herhaalt Lucas dit nog eens. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். Tot op de dag waarop hij opgenomen is, nadat hij door de Heilige Geest aan de apostelen die hij uitgekozen had, opdrachten had gegeven. பாருங்க, அப்ப அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும். Dus ja, dat staat eigenlijk in vers 1 bij mij. Dus tot de dag waarop hij is opgenomen, begonnen is te doen en te onderwijzen. முதலாவது பிரபந்தம் என்னவாம் பாருங்கள், அந்த லூக்கா சுவிசேஷத்திலே அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். En in Lucas zelf staat van dat hij machtig was in zowel zijn werken als in zijn woorden voor God en het volk. அதே எழுத்தாளர் பாருங்கள், ஆவியானவர் எழுதினபடியினால் ஒன்று கூடி மாற்றப்படாமல் அவர் செய்யவும், அதாவது செய்தார், சாதனை செய்தார், போதனை செய்தார். En zo is hij ook begonnen te doen en te onderwijzen. Precies door dezelfde schrijver weer herhaald. இதுதான் சமநிலையாக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. En dit is zeg maar waar je de balans vindt in het leven van een christen. இதைத்தான் பவுல் அடிகள் கூட தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது, En zo ook Paulus wanneer hij naar zijn geestelijke zoon Timotheus schrijft. 1 தீமோத்தேயு 4:16 1 Timotheus 4 vers 16. வாசிங்க, நிறைய வசனத்தை 1 தீமோத்தேயு 4:16. மூப்பராகிய சங்கத்தார் 1 தீமோத்தேயு 4:16 உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். Geef acht op uzelf en op de leer, volhard daarin. Want wanneer u dat doet, zult u zowel uzelf behouden als hen die u horen. இங்கே பார்க்கிறோம் பாருங்கள், என்ன உன்னை குறித்து, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து, உன்னுடைய போதனையை குறித்து எச்சரிக்கையாயிரு. Dus wees op je hoede van wat jij zelf predikt en wat jij doet in het leven. ஒன்று சொல்லுவார்கள், நீ செய்யறத பிரசங்கம் பண்ணு, நீ செய்யறத சொல்லு, இல்லாட்டி நீ செய்யறத உலகம் சொல்லு, மற்றவங்க சொல்லுவாங்க. Want wat men zegt is van doe waarin je ook predikt. Als je dat niet doet, dan zegt de wereld juist wat je zou moeten doen. அப்ப பாத்தீங்க, முதலாவது சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை சரியா இருக்கட்டும், நீ கிறிஸ்தவனே கிறிஸ்தவளே, நீ உன்னை குறித்து கவனமா இருந்து பிறகு நீ மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணு. Dus wat men hiermee wil zeggen is van hey christen, probeer eerst je eigen leven op orde te hebben en ga dan aan anderen onderwijzen van hoe het leven in elkaar zit. இதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய மலைப்பிரசங்கத்திலேயே சொன்னார். En dit is wat de Heere wat in zijn bergpreken heeft vermeld. மாயக்காரனே, முதல் உன்னுடைய கண்ணை துப்புரவாக்கண்டார். Huigelaars, maak eerst je eigen ogen schoon. நீ உன் கண்ணிலே ஒரு பெரிய உத்திரத்தை வைத்துக்கொண்டு உன் சகோதரன் கண்ணிலே துரும்பை பார்க்கிறது என்ன? பெரிய மரம், உத்திரமண்ட மரம் கண்ணில் இருக்கு. அதை விட்டுட்டு நீ மற்ற தூசியை பார்க்கறியா, டஸ்ட்டை பார்க்கறியா மற்றவனுடைய கண்ணில்? Jij hebt zo wat een boom in je oog en jij kijkt bij een ander of hij stof in de ogen heeft. அப்ப விளக்குதா உங்களுக்கு? முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியம். நீங்க சரியான முறையில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு போதிங்க, சொல்லுங்க, சபைக்கு வாங்க அல்லது அதை செய்யுங்க, இயேசு விசுவாசிங்கன்னு சொல்லுங்க. Dus het leven is belangrijk, hè? Dus eerst je eigen leven leven, dat op een fatsoenlijke wijze hebben en probeer dan aan anderen te onderwijzen. இல்லாட்டி அது ஆண்டவருக்கு அந்த வாழ்க்கை பிரியம் இருக்காது. Want anders is het God niet goed gezind. ஓகே, எனவே தான் இங்கே பாருங்கள்,
இந்த இடத்துல இதை சொல்ல வேண்டி வந்ததுக்கு காரணம் எபேசிய நிருபங்களிலே முதல் போதனை, அந்த போதனைக்கு ஏற்றபடி சாதனை இருக்க வேண்டும். Dus in het begin zijn het woorden, is het een onderwijzing en uiteindelijk gaat het over de daden, presteren. பாருங்கள், அப்ப முதலாவது பாருங்க, இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது Als wij de eerste versen dan ook lezen, முதல் வசனம் தேவனுடைய வாசிங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. Paulus, een apostel van Jezus Christus door de wil van God, aan de heiligen en gelovigen in Christus Jezus die in Efeze zijn. பாருங்கள், இங்கே தேவனுடைய சித்தத்தினாலே என்று வசனம் தொடங்குது. De zin begint met door de wil van God. பாருங்கள், இது ஒரு முக்கியமான ஒரு சொல்லு. Is best wel een belangrijk begrip. பவுலுக்கு இந்த தேவ சித்தம் என்ற சொல் அடிக்கடி பிடித்த ஒரு சொல் ஒன்று. Begrip de wil van God is door Paulus erg geliefd. பவுலடிகள் தமஸ்கு போற வழியிலே ரட்சிக்கப்பட்ட உடனே, Op het moment dat Paulus onderweg naar Damascus was en hij bekeerd werd door de Heer, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மகிமையான அப்படியே அந்த பகலிலே அந்த சூரிய வெளிச்சத்திலே அதிலும் பெரிய வெளிச்சமாகிய ஆண்டவர் ஆட்கொண்ட பொழுது பவுல் கேட்ட ஒரு கேள்வி. de Heer aan hem verscheen, zeg maar een licht dat nog verder was dan de middagzon die hij op dat moment had. En de vraag die Paulus toen stelde: ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர்? Heere, wat is uw wil hierin, wat ik nu zou moeten doen? அப்ப தன்னுடைய வாழ்க்கையிலே ஊழியங்களிலே எல்லாவற்றிலும் தேவ சித்தத்தை நாடி வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான், ஒரு ஊழியக்காரன், ஒரு அப்போஸ்தலன் பவுல். Dus een heilige, een apostel, hij die leefde volgens de wil van God. உங்களுக்கு தெரியும், அவர் மிஷனரி பயணம், இரண்டாம் பயணம், மிஷனரி பயணத்தை மேற்கொண்ட பொழுது ஆசியாவிலே அப்படியே அவர் ஊழியங்களை செய்து கொண்டு போன பொழுது மீசியா என்ற இடத்துல வந்த உடனே ஆவியானவர் தடுத்துட்டார், போயிடாத. In zijn zendelingsreis, zijn tweede zendelingsreis, toen hij door Mysia zou gaan passeren en zo Azië in te trekken, heeft de Heilige Geest hem verhinderd om daar naartoe te gaan. எப்படி அந்த தடை வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா பவுலுக்கு விளங்கிட்டது இது தேவனுடைய சித்தம் இல்லை இந்த இடத்துக்கு போவது என்பதை. தடை வந்தபடினால அந்த இடத்துல தங்கி விட்டார்கள். Hoe die verhindering daar heeft plaatsgevonden, dat weet men niet. Maar het was Paulus in ieder geval niet goed gezind. Althans, het zou niet de wil zijn van de Heer omdat hij daar naartoe ging. Hij bleef dus op zijn plaats. அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகி, மக்கதோனியா ஒரு மனுஷன் உண்டாகி எங்களுக்கு வந்து உதவி செய்ய என்று கேட்டு பிறவாக்கள் தேவசித்த மகதோனியாவுக்கு போவதென்று போய் அங்கே பிலிப்பு சபையில் உருவாகுது. En in een visioen in de nacht kreeg hij een beeld te zien waarin een man vanuit Macedonië hem hier kwam roepen om voor hulp. En dat was een teken van dat hij in Macedonië daar zijn bediening moest verrichten. En daarin is onder andere gemeente Filippenzen ontstaan. அப்போ மகதோனியாவுக்கு போய் அங்கே பிலிப்பு அங்கே ஒரு குழப்பம் உண்டாகி, அதாவது அவரை கொண்டு போய் கைது செய்து அப்படியே சிறைச்சாலை அதிகாரிகள் எல்லாம் விடுதலையாகி எங்கே புறப்பட்டு போனாருன்னு உங்களுக்கு தெரியுமா? Weten jullie nog toen in Filippenzen, toen er problemen ontstonden, hij gevangen werd genomen, uiteindelijk weer is vrijgelaten, waar hij uiteindelijk கடைசி விடுதலையாகி அப்படியே அவர் அப்படியே அனுப்பி விட்டார்கள், நீங்க போங்க இந்த இடத்தை விட்டு. அப்போ வெளிக்கிட்டு எங்கே போனார்? Dus toen hij erop uittrok, waar ging hij naartoe? அவர் தெசலோனிக்கியா பட்டணத்துக்கு போனார். Ging hij naar Thessalonica. தெசலோனிக்கியா பட்டணத்துல 3 ஓய்வு நாட்கள் தான் பிரசங்கம் பண்ணினார். En 3 சபாத், dus vrije sabbatsdagen heeft hij gepredikt. வாசிங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 1-4. அது முதல் அந்த 1-10 அந்த வரலாறு இருக்கு. 1-4 வாசிக்கும் பொழுது, அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேதவாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும்
மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினார். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். En zij namen de weg door Amphipolis en Apollonia en kwamen in Thessalonica, waar een synagoge van de Joden was. En Paulus ging naar zijn gewoonte bij hen naar binnen en 3 sabbatten lang ging hij met hen in gesprek vanuit de schriften. Hij opende die en zette voor hen uiteen dat Christus moest lijden en opstaan uit de doden. En dat deze Jezus de Christus is, die ik, zo hij, u verkondig. En sommigen van hen raakten overtuigd en sloten zich bij Paulus en Silas aan. En van de godvrezende Grieken een grote menigte en van de vooraanstaande vrouwen niet weinigen. பாருங்க எத்தனை ஓய்வு நாட்கள்? Dus hoeveel vrije dagen? 3 ஓய்வு நாட்கள். Dus 3 sabbatten waren dit. கிட்டத்தட்ட ஒரு மாதம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். Je zou dat kunnen zeggen van ongeveer een maand. அந்த அந்த ஒரு 3 ஓய்வு நாட்கள் அல்லது ஏறக்குறைய ஒரு மாதத்துக்குள்ள ஒரு சபை உருவாயிடுச்சு. Dus binnen een maand, dus in die 3 sabbatdagen, is er gewoon een gemeente ontstaan. தெசலோனிக்கே சபை உருவாயிடுச்சு. En die gemeente heet Thessalonica. அப்ப பவுல் அந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய் அங்கே ஜெபாலயத்திலே ஊழியம் செய்தது தேவ சித்தம். Het was dus Gods wil dat hij in Thessalonica zijn bediening zou verrichten. அது அப்படியே அவர் மக்கதோனியாவுக்கு போய் அந்த ஊழியம் செய்தது தேவ சித்தம். En dat hij naar Macedonia zo zou doortrekken is Gods wil. அப்ப ஒரு ஊழியம் செய்வதா இருந்தா அல்லது ஊழியத்திலே ஒப்பு கொடுத்தா ஏதாவது செய்கிறதா இருந்த ஆண்டவருக்கென்று முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தேவ சித்தமா. Dus les nummer 1 is van als wij ergens op bediening uit willen gaan, iets willen ondernemen, is het wel Gods wil? அல்லது இது மனுஷ சித்தமா? Of is dit eerder de wil van de mens? அல்லது சுய புத்தியா? Of is het eigen wijsheid? அல்லது கடவுளுடைய கரம், கடவுள் என்னை இந்த ஊழியத்துக்கு தெரிவு செய்து இந்த ஊழியம் செய்ய அவர்தான் என்னை பணித்தாரா? Of is het de Heere die mij heeft aangesteld om deze vorm van bediening te gaan verrichten? இங்கே நான் ஊழியம் என்று சொல்வது எதுவா இருந்தாலும் சின்னனோ பெருசோ நீங்க எதை செய்தாலும் அது தேவ சித்தமாண்டு அறிய வேண்டும். Dus men moet weten met bediening of het klein of groot is het wel Gods wil? தேவ சித்தமா இருந்தால் அதிலே ஃப்ரூட்ஸ், அதாவது கனி கிடைக்கும், பலன் கிடைக்கும். Als het Gods wil is, dan draagt het ook vrucht bij. தேவ சித்தம் அதிலே இல்லாவிட்டால் ஃப்ரூட்ஃபுல் இருக்காது, கனி இருக்காது. Als het Gods wil niet is, dan zal het niet vruchtbaar zijn en ook geen vrucht dragen. ஒரு சபையை போய் ஒரு இடத்துல ஸ்தாபிக்கிறதா இருந்தாலும் ஒரு ஊழியத்தை செய்தாலும் அதிலே தேவ சித்தம் இருந்தால் அந்த சபை ஒரு கனி கொடுக்கிற ஆவிக்குரிய சபையா இருக்கும். Als het Gods wil is dat een gemeente wordt gesticht, dan zal die gemeente ook vrucht dragen door de geest. பெரிய கூட்டங்கள் இருந்தா போல் அதை நான் சொல்லவில்லை. அதாவது ஒரு ஆவிக்குரிய சபையை அந்த மக்களுடைய வாழ்க்கையை வைத்துத்தான் ஆவிக்குரிய சபை என்று நிதானிக்க முடியும். Men kan niet zeggen van een grote menigte, maar het gaat wat er daarbinnen gebeurt is op geestelijk gebied. அந்த சபையிலே அன்பு இருக்கா, மன்னிப்பு இருக்கா, தாழ்மை இருக்கா, விட்டு கொடுத்தல் இருக்கா, தேவனுக்கு பயபக்தி இருக்கா, இதெல்லாம் பார்த்து இந்த சபையிலே இருந்தால் this is spiritual church. Dan kan men zeggen van deze gemeente is geestelijk als er liefde is, als er bescheidenheid is, als er eerbied is voor God. Ja. அந்த மனுஷர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று போடலாம். Dan kun je zeggen van die mensen zijn geestelijk rijk. சண்டை, சச்சரவு, கேள்வி பதில், குற்றம் பிடித்தல், மூத்த நிட்டு இப்படி திரும்புறது, பார்த்து போட்டு அங்கால போறது இங்கால போறது, மதிக்காத தன்மை இருந்தால் that is flesh. அது கனி இல்லை. Het is geen vrucht meer op het moment dat men als mensen elkaar negeren, ruzie maken, elkaar wantrouwen, dan is het eerder vlees. நான் பார்க்குறேன், கடவுளோட வாழ்க்கையில நான் பார்க்குறேன். En ik zie dat heel vaak terug bij mensen. தெரியுமில்ல, மாம்சத்துக்குரியவர்கள். Dan zie ik van, dat is puur, die handelen puur uit vlees. ஒரு பக்கம் கவலை, அட இவ்வளவு வேத படிப்பு, இவ்வளவு பிரசங்கம் பண்ணி கனி இல்லை என்று.
ene kant teleurgesteld, zoveel bijbelstudies en ze dragen nog steeds geen vrucht. ஆனா ஒன்று கனி கொடுக்காத மரம் வெட்டப்படும். Maar een boom die geen vruchten draagt, die wordt uiteindelijk omgehakt. அது வெட்டப்படும். Die wordt zeker omgehakt. அது எப்படி வெட்டப்படும் எனக்கு தெரியும். Hoe die wordt omgehakt, dat weet ik niet. அது ஆண்டவர் அறிவார். Dat weet alleen de Heer. அப்ப ஒரு தேவ சித்தப்பட்டு நீங்க ஒரு சின்ன காரியம் எதை செய்தாலும் அதுல இருக்கும் என்று சொன்னா உங்களுக்கு அதுல எந்த ஒரு அதாவது அது தேவ சித்தம் இருக்கிறபடினால ஆண்டவர் உங்களை ஊக்குவிச்சு உங்களுக்கு அதுல கூடுதலான அறிவை கொடுத்து உங்களை வழி நடத்தி கொண்டு போவார். Want als het Gods wil is dat je wat voor een bediening ook doet, zal de Heer je er ook toe aanzetten. Hij zal je ertoe ophemelen, jou zodanig motiveren, jou zelfs daarin ook wijzer maken. இல்லாவிட்டால் அது உங்களுக்கு பாரமாயிருக்கும், உங்களுக்கு வைக்கப்பட்ட கிரீடம் தானா கீழே விழுந்துரும். Anders wordt het een last voor je. Dan is het een krans die je op je hoofd zet die te zwaar is en naar beneden valt. சரியா கஷ்டப்படுவீர்கள். Je zult er alleen maar moeite mee hebben. இப்போ உதாரணமா எனக்கு என்னை ஒரு போதகராக ஜனங்கள் மத்தியிலே ஒரு பிரசங்கம் போதகராக ஆண்டவர் அழைப்பார் என்றால் தேவ சித்தத்தின்படி நான் ஒரு போதகராக வர வேண்டும் என்று இருந்தா, Als het de wil van God is dat ik hier een predikant word voor de mensen, என்னை போதகராக்க வேண்டிய பொறுப்பு யார்? wiens taak is het om mij als predikant aan te stellen? யாருடைய வேலை? Wiens taak is dat? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. Dat is de taak van de Heilige Geest. அப்ப அவர் எனக்கு கற்றுக் கொடுப்பார். Dus die Heilige Geest zal dat mij leren. வசனங்களை கற்றுக் கொடுப்பார். Die zal mij de woorden geven. நல்ல புத்தகங்களை வழி நடத்துவார். Zal mij via goede boeken onderwijzen. நல்ல மனுஷரோடு ஒரு ஐக்கியம் ஏற்படுத்தி ஒரு டிஸ்கஷன் கொடுத்து அவர்களுடைய காரியம் கற்றுக்கொள்ள வழி நடத்துவார். Zal mij begeleiden door goede discussies te voeren met de juiste mensen. பல சிந்தனைகளை எழுப்பி கொடுப்பார். Zal mij vele gedachten doen opgeven. அப்ப அதிலிருந்து எனக்கெல்லாம் நான் அங்க தலையை போட்டு சொரிய தேவையில்லை, எல்லாம் ஆவியானவரே நடத்தி கொண்டு போறபடினால கொண்டு வந்து நிப்பாட்டுறார். உன்னை இந்த சித்தப்படி நான் வச்சிருக்கிறேன். Dus ik hoef niet te aarzelen, want de Heilige Geest die begeleidt mij erin en die weet mij op de juiste plaats te zetten. இல்லாவிட்டால் தலையை சொரிஞ்சு யோசிச்சு பைத்தியமே பிடிச்சிரும். ஐயோ நான் வந்துட்டனே, அல்லது வெக்கம் தூக்கம் உண்டாகுமே என்ன நினைப்பார்கள் ஒன்று, அந்த மாம்சத்திலோடி எங்கெல்லாம் போயிடுவார்கள். Uiteindelijk dan handel ik, als dat niet zo zou zijn, dan zou ik eerder uit vlees handelen, zou ik meer achter mijn hoofd krabben en me meer zorgen maken van zullen de mensen dit waarderen of gaat dit een opstoot leveren, noem maar op. அப்ப இந்த வசனம், கடவுளுடைய வசனம் இல்லாதபடியால தான் குறுக்கு வழி, இந்த ஊதுறது, சிரிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, ஏதெல்லாம் போட்டுக்கிட்டு ஜனங்களை சமாளிச்சு கொண்டு போறது. Dus omdat het Gods wil vaak niet is dat men dan neemt men ineens de kortste route en gaat men bijvoorbeeld lachen of gaat men mensen omblazen. ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனமா அப்படி இப்படி ஒரு சொல்லி கூட ஜனங்களை அப்படியே கொண்டு போற வசனம் இருக்காது. Dan gaat ieder individu weer profetie spreken, maar het woord is er dan niet langer. அதே போல தான் நீங்க இந்த ஊழியங்களை செய்யும் பொழுதோ இது செய்யும் பொழுதோ உங்களுக்கு சமாதானம் அது இது வருமெண்டா நீங்க அடையாளம் காணணும், இது எனக்கு இதுல அழைப்பு இல்லை. Dus als je bediening verricht en je ondervindt geen vrede in, moet het voor jou een signaal zijn van misschien is deze vorm van bediening niet aan mij besteed. எந்த சபை எந்த ஊழியங்களை செய்தாலும் அதுல உங்களுக்கு சமாதான குறைவு கொண்டா நீங்க விட்டு கொடுத்துட்டு விலகிறோம், அது உங்களுக்கு நல்லது. Dus als het jou geen vrede oplevert, dan moet je het ook overlaten aan iemand anders. இல்லாட்டி வேற ஒரு நடவடிக்கை ஆண்டவர் தான் எடுப்பார். Anders zal de Heer zelf een beslissing moeten nemen. சரி, அது உங்களுக்கு அவசியம் இல்லை. அப்ப தேவ சித்தம் அழைக்கப்பட்ட ஊழியம், இந்த இடத்துல தேவ ஊழியம் செய்வது அல்லது நான் இந்த காரியம் செய்வது தேவ சித்தம் தானா என்பதை முதலாவது நீங்க அடையாளம் காட்டணும். Dus men moet eerst eigenlijk waarnemen van is het Gods wil dat ik deze bediening verricht. அப்ப தேவ சித்தம் இல்லாவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு கனி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு வறட்சியான ஒரு வாழ்க்கை, ஒரு செழிப்பில்லாத ஒரு காரியமாக அந்த இடத்துல இருக்கும். Dan is het als het niet zo zou zijn, dan is het een leven zonder vrucht, zonder vreugde. உங்களுக்கு தெரியும், அதாவது தேவ சித்தம் என்று ஒரு காரியம் நடந்தது என்று சொன்னால் அந்த இடத்துல அன்பு, அதாவது சொல்லப்போமே, அதாவது அன்பு என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பு, எண்ணம், பேச்சு, சிந்தனை இதெல்லாம் மிக முக்கியமாக கவனிக்கணும். Dan zou de liefde die ik heb, de gedachten die ik heb, de daden die ik heb, dat zou dan allemaal met elkaar verenigd moeten zijn. அதுதான் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் ஒரு சம்பவத்தை உவமை சொல்லும் பொழுது ஆண்டவர் ஊழியக்காரனை சொல்லுகிறார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை. Dus een echte
een pure echte bedienaar. உண்மை, அதாவது தேவ சித்தத்தின்படி அழைக்கப்பட்டு ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஊழியங்களை செய்யும் பொழுது உண்மை உத்தோமுள்ள ஊழியக்காரன் என்றுதான் ஆண்டவர் வரவேற்பாரை ஒழிய பாராட்டுவாரை ஒழிய Dus een echte zuivere dienaar die echt volgens Gods wil ervoor geroepen is. அல்லது உண்மையுள்ள ஊழியக்காரி என்று வாழ்த்துவாரை ஒழிய Of een echte zuivere dienares die hij zou uitnodigen. பெரிய வல்லமை உள்ள ஊழியக்காரனே வல்லமை உள்ள ஊழியக்காரியே வரங்கள் நிறைந்த ஊழியக்காரியே அங்கோடு இங்கோடு அதெல்லாம் சொல்ல மாட்டோம். Maar hij zal niet zeggen van daadkrachtige of grote dienaar. Nee. எனவே சபையில் குடும்ப வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேலை செய்கிற இடங்களில் இந்த மாதிரியான எண்ணம் சிந்தை பேச்சு நடக்க எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் தேவ சித்தத்தில் நடந்து தேவ சிந்தையோடு கூட வாழுவார்கள். கனி இருக்கு. Dus zij die wel volgens Gods wil leven, die zullen zich daar ook toe gedragen in hun manier van praten, in manier van doen. Daar zal vrucht in zitten. இல்லாவிட்டால் கனி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் பிரயோசனம் இல்லை. ஆண்டவரும் கூட கடிந்து கொள்வார். Als het leven is zonder vrucht, dan heeft het geen zin en dat zal de Heer ook op den duur kwalijk nemen. அதனால தான் அவர் முதலாவது எடுக்கிறது, நான் அப்போஸ்தலனாக வந்தது, எபேசியருக்கு சொல்லும்போது நான் அப்போஸ்தலனாக வந்தது என்னுடைய சுய சித்தமும் அல்ல, என்னுடைய சுய எண்ணமும் இல்லை, தேவனுடைய சித்தத்தினாலே I am apostel. Dus hij zegt hiervan, ik ben geen apostel geworden door mijn eigen wil, dus omdat ik het graag wilde. Nee, het was de wil van God. இதை நாம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். En dit is wat wij in ons moeten houden. அப்ப இந்த முதல் வசனத்தை ஒரு வாழ்த்து, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுல கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அதாவது லெட்டர் தொடங்குறார். ஸ்டார்ட். Dus hij begint hier eigenlijk met een begroeting van aan de heiligen en gelovigen, dus de ontvangers. அப்ப இந்த வே ஆஃப் ரைட்டிங், இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட், ஒரு கடிதமோ ஒரு நிருபத்தை எழுதும் பொழுது இந்த ஸ்டார்ட் யாருடைய stijl, pattern என்று பார்த்தோமானால், dus deze schrijfstijl van dat je zo opent als het ware, wiens schrijfstijl is dit? Paul எந்த குடியுரிமையை சேர்ந்தவர்? Van wie is Paul? ரோம குடியுரிமை. Paulus zelf had Romeinse stadsrechten. அப்ப ரோமர்கள் தங்களுக்குரிய அதிகாரிகளுக்கோ அல்லது மேலதிகாரிகளுக்கோ அல்லது தெரிந்தவர்களுக்கோ ஒரு நிருபம் எழுதும் பொழுது இந்த ஸ்டைல தான் எழுதுவார். Wanneer Romeinen een brief schrijven aan iemand, dan schrijven ze het op deze manier. இந்த ஸ்டைல் என்று சொல்லும் பொழுது தமிழிலே இந்த அமைப்புல இந்த தொடக்கத்துல இந்த மாதிரி அறிமுகத்துல தான் அவர்கள் எழுதுவார். Dus zeg maar met de begroeting, met de opening, dat is typisch Romeins. இதை நீங்க அறிய வேண்டும் என்று சொன்னா அப்போஸ்தலர் நடபடிகள். En als je dit beter zou willen zien, 23ஆம் அதிகாரம், Handelingen 23, 25-26 பவுலடிகள் ஒரு நிருபத்தை அங்க ஒரு ஸ்பீச் வைக்கிறார் பாருங்க. 25-26 நிருபத்தை எழுதினான் பாருங்க. பவுல் நிருபத்தை எழுதும் பொழுது ஒரு நிருபத்தையும் எழுதினான். அதன் விவரமாவது, கணம் பொருந்திய தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் என்பவருக்கு கிளவுதியு லீசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால், இது பவுல் இல்ல, இந்த கிளீசியா என்ற ஒரு ரோமர் அதிகாரிக்கு எழுதுற ஒரு நிருபம். En hij schreef een brief met deze inhoud: Claudius Lysias aan de zeer machtige stadhouder Felix, gegroet. அதாவது பவுலுடைய காரியத்தை குறித்து இந்த கிளீசியா ஒரு வாழ்த்து சொல்லி பேலிக்ஸ் என்பவருக்கு, இவர் ரெண்டு பேரும் ரோமர்கள், அவர்கள் எழுதும் பொழுது அந்த முதல் வசனத்தில் பாருங்க எப்படி தொடங்குது. Dus dit gaat over Paulus zelf, maar de schrijver is in dit geval Claudius, die dit schrijft aan Felix, allebei Romeinen. Maar hoe doet hij dit? அந்த முதல் நிருபத்தை பாருங்கள். கணம் பொருந்திய தேசாதிபதியாகிய ஃபீலிக்ஸ் என்பவருக்கு, dus aan de zeer machtige stadhouder Felix. கிளவுதிசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால், gegroet. Wat zegt Claudius? அப்ப அந்த நிருபத்தோட இது இப்ப பாருங்க முதல் வசனம். Dus als je deze zin, deze opening nou eens even vergelijkt met die van Efeziër. அப்ப இந்த இதுல பவுல் ஒரு கூட 2-3 ஆண்டவரை மகிமைப்படுத்தி 2 வசனத்தை சொல்ல இடச்சு வச்சிருக்கிறார். Dus wat hij doet is van eerst eer besteden aan God en dan komt hij met zijn zinnen. எப்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லி எபேசுவிலே கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசில இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அந்த தொடக்கம் அதே மாதிரி வருது. Zegt hij eerst geeft hij glorie aan, namelijk aan de apostel van Jezus Christus door de wil van God.
En dan komt in vers 2 van, genade zij u en vrede van God onze Vader, en dan komt de groet. அப்ப இந்த தொடக்கத்தை பார்க்கும் பொழுது இது ரோமர்களுடைய எழுத்து முறை அங்கே காண்கிறோம். Dus dit is echt de schrijfstijl van de Romeinen, zou je kunnen zeggen. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் என்பதை நாங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இப்படி அப்போஸ்தலர் அழைப்பு பவுல் எல்லாம் இப்படி வந்தாருன்னு எல்லாம் நாங்க படிச்சிருக்கிறோம். We hebben al geleerd van hoe je de titel apostel krijgt. பாருங்கள், இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. En aan de heiligen en gelovigen in Christus Jezus. அப்போ சென்ற முறை ஒரு பகுதி பார்த்தோம், பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் யார். En de vorige keer hebben we gekeken naar van wie zijn heiligen. அதாவது சில சபைகளிலே பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் சில பாரம்பரிய சபையிலே In traditionele gemeentes, als men het heeft over heiligen, அவர்கள் மரித்த பின்பு அவர்களுடைய எலும்பையோ அல்லது அவர்கள் பாவித்த வஸ்திரமோ அல்லது பொருளையோ தொட்டு 2 அற்புதங்கள் நடந்து பின்பாக அவருடைய வாழ்க்கையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து ஒரு நல்ல அருமையான நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் அவருக்கு பரிசுத்தவான் அல்லது செயின்ட் என்று பட்ட பெயரை கொடுப்பார்கள். En traditionele gemeentes, wat wordt daar gedaan is wanneer een belangrijk persoon binnen de bediening is gestorven en na zijn dood er 2 wonderen plaatsvinden. En dus 2 wonderen plaatsvinden en men verder het leven onderzoekt van hoe hij geleefd heeft. En op basis daarvan kan hij heilig verklaard worden. அப்ப பரிசுத்தவான்கள் என்று சொல்லி இங்கே, அதாவது வேதத்திலே நாங்கள் யார் பரிசுத்தவான்கள் என்று பார்ப்போமானால், Maar als wij de Bijbel voor ons nemen en zeggen van wie zijn hier heiligen, ஆண்டவராய் அதாவது இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் பரிசுத்தவான். dus hij die erkent dat Jezus de Christus is en hij waarvan de zonden vergeven zijn met het bloed van Christus, die kan worden gezien als een heilige. அதாவது சில பாரம்பரிய சபைகளிலே மரித்த பின்பு அவருக்கு பரிசுத்தவான் என்ற பெயர் கொடுக்கப்படுகிறது. Dus in traditionele gemeentes is het van iemand die gestorven is, kan later nog de titel heilige krijgen. ஆனா பைபிளிலே Maar volgens de Bijbel மரித்து உயிரோடு எழும்பியவர்களுக்கு பரிசுத்தவான்கள் சொல்லப்படுகிறது. worden mensen die gestorven zijn en weer uit de dood opstaan, worden heilig genoemd. இது விளங்குதா உங்களுக்கு இந்த வசனம்? Is deze vers duidelijk? எபேசியர் 2:8 போட்டு பாருங்கள். Als je Efesiërs 2 vers 2 neemt, என்ன சொல்லப்படுது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, 2:1 வாசிங்க. 2:1 இதுதான் சரியான வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். Ook u heeft hij met hem levend gemaakt, u die dood was door de overtredingen en de zonden. அப்ப பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்த மக்களை அவர் ஆவியிலே உயிர்ப்பித்தவர்களுக்கு தான் பரிசுத்தவான் என்று பெயர். Dus heiligen die hij geestelijk gezien, die dood was en die hij weer tot leven heeft gewekt. ஆனால் பாரம்பரிய சபைகளிலே மரித்த பின்பு அவர்களுக்கு பரிசுத்தவான் என்று பெயர். Maar in traditionele gemeentes is het van gestorven en daarna kan de titel heilige gegeven worden. ஆனால் பைபிள் ஆண்டவருடைய பார்வையில மரித்தவனை உயிரோடு எழுப்பி போட்டு பரிசுத்தவான் என்று பெயர் கொடுக்கிறார். Maar volgens de Bijbel, iemand die gestorven is en weer tot leven wordt gewekt, wordt in dit geval heilige genoemd. அப்ப இந்த 80 முறை புதிய ஏற்பாட்டில் மட்டும் 80 முறை பரிசுத்தவான் என்று சொல்லப்பட்ட வசனத்தை நீங்க வாசிக்கலாம். 80 maal kun je dit teruglezen, heilige. உதாரணமாக பாருங்கள், நாங்கள் சில வசனங்களை சீக்கிரமா வாசிப்போம். Laten we bepaalde versen even snel doorheen gaan. பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே இந்த கிறிஸ்தவர்களுக்கான சில பெயர்களை நாங்கள் பார்ப்போம். Apostel 9 vers 1. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் பாருங்கள், Saulus nu, die tegen de discipelen van de Heere nog steeds brieste van de dreiging en moord, ging naar de hoge priester toe. பாருங்கள், கர்த்தருடைய சீஷர்கள், Dus de discipelen van de Heere. வேறாக்களுடைய சீடன் அல்ல, கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொண்டு போனார். Dus ja, 10ஆம் வசனம். vers 10.
தமஸ் குயிக்கா தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். En er was een zekere discipel in Damascus van wie de naam Ananias was. En de Heere zei tegen hem in een visioen, Ananias. En hij zei, zie, hier ben ik, அனனியா Heere. என்று சொல்லப்பட்ட ஒரு சீடன். பாத்தீங்க, அப்ப ஆண்டவருடைய சீடன். 19ஆம் வசனம் கஷ்டமா வாசிக்கிறோம். Ananias is een discipel in dit geval. Dus vers 9. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவிலுள்ள சீஷருடனே சில நாள் இருந்து, En toen hij voedsel genomen had, sterkte hij aan. En Saulus verbleef enige dagen bij de discipelen in Damascus. பாருங்க, அப்ப இதுல நிறைய வசனங்கள் சீடர்கள் சீடர்கள் என்று நிறைய பார்க்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் சீஷர்கள். Dus discipelen, hè, zo worden die volgelingen genoemd. அப்ப சீடர்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம்? கற்றுக்கொள்கிறவர்கள். Discipelen is zeg maar iets, ja, hoe zeg je dat? என்ன சொல்ற, ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி. Ja, dus கற்றுக்கொள்கிறவர், ja, படிக்கிறவர். dus iets in je opnemen als het ware. தங்களுடைய குருவினுடைய பாதையிலே, டீச்சருடைய பாதையிலே நடந்து அவருடைய போதனையை படித்துக் கொண்டிருக்கிறவர். Ja, dus in de weg bewandelen die hun meester hun eigenlijk opdraagt. இப்ப பாருங்க, 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, Hoofdstuk 9 vers 2. இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தார். சரி, இவனை முடிப்போம். En vroeg van hem brieven door Damascus, gericht aan de synagoge, opdat, als hij enige zou vinden die van die weg waren, zowel mannen als vrouwen, hij die geboeid naar Jeruzalem zou brengen. மார்க்கத்தார் சொல்லியிருக்கணும். மார்க்கத்தார் இந்த 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 டைரக்ஷன்ல இருக்கிறார்கள், இந்த ரிலிஜன் அல்லது இந்த வேயில் Ja, இருக்கிறார்கள். gericht. Ja, Ja, correct. eens, ja. மார்க்கத்தார், இந்த மார்க்கத்தார். Ja, பாருங்க, dus, அப்ப நான் கிறிஸ்தவ மார்க்கத்தார் அல்லது கர்த்தருடைய சீஷர்கள் என்ற பேரெல்லாம் இருக்கு. Dus discipelen, ik ben gericht op Christus, ik ben een volgeling daarin. Dus allerlei titels. இப்ப 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப Hoofdstuk 4 vers 32. வாசிங்க பைபிள் எடுத்து. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. போதுமா, சாலம் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. En de menigte van hen die geloofden was één van hart en één van ziel. En niemand zei dat iets van wat hij bezat van hemzelf was, maar alles hadden zij gemeenschappelijk. இப்ப என்ன பேர்? விசுவாசிகள். Maar nu is het gelovigen. அப்ப விசுவாசிகள், Gelovigen, சீடர்கள், discipelen, இந்த மார்க்கத்தார், கிறிஸ்துவனுடைய மார்க்கத்தார், கிறிஸ்தவர்கள். gerichte christenen. அடுத்தது பார்க்கிறோம் பரிசுத்தவான்கள். En hier als laatste natuurlijk heiligen. அடுத்து அப்படி பரிசுத்தவான்கள் என்று பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 32. பேதுரு போய் எல்லோரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான். En het gebeurde dat Petrus, toen hij overal rondreisde, ook bij de heiligen kwam die in Lydda woonden. பாத்தீங்களா, பேதுரு பரிசுத்தவான்கள்டா யாரு? En dus die heiligen, wie zijn dat? விசுவாசிகள், Gelovigen, சீடர்கள், discipelen. இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். Zij die gericht zijn op het christendom. இதற்கு எல்லாருக்கும் என்ன பேர் வைக்கப்பட்டிருக்கு? Wat voor een titel wordt er? பரிசுத்தவான்களிடத்திலே போனான். Dus hij ging toe naar heiligen. விசுவாசிகள் தான். அப்ப பரிசுத்தவான் என்று சொன்னா அதுக்கேற்றபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். Dus we weten dat als je heilige genoemd wil worden, dat je daar ook je leven toe moet leven. அப்ப இந்த பரிசுத்தவான் என்ற சொல்லை நாம் எடுத்து பார்த்து நிறைவுக்குள்ளாய் வருவோம். Laten we even kijken naar wat de definitie precies is van een heilige. 4 இடங்களிலே பரிசுத்தம், பரிசுத்தவான், பரிசுத்தம் என்ற சொல்லை நாங்கள் பார்க்கலாம். 4 இடத்துல பார்க்கலாம். 4 gebieden kun je heiligen kun je terugvinden. முதலாவது நாங்கள் எங்கே பார்க்கிறோம்? Waar zien we het in de eerste plaats? புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் ஒரு ஜெபத்திலே நாங்கள் பார்க்கிறோம். We kunnen dat zien in het gebed dat Christus aan zijn discipelen heeft geleerd om dat gebed voortaan ook toe te passen. எப்படி அந்த ஜெபம் Hoe gaat dat தொடங்குகிறது? gebed? Hoe begint dat gebed?
தெரியுமா உங்களுக்கு அந்த ஜெபம் இருக்குன்னு? Weten jullie dat er zo'n gebed bestaat? உங்களுக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை என்றால் Als je geen tijd hebt om te bidden, அதிகமாக எல்லாத்துக்கும் எங்களோட ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், இந்த ஜெபிக்கிற நேரம் மட்டும் இருக்காது, ஜெபிக்க மட்டும் நேரம் இருக்காது. zoals gewoonlijk hebben we voor alles tijd, maar voor bidden hebben we heel toevallig geen tijd. அது தெரிஞ்ச விஷயம் தானே அது. Dat is iets wat bekend is. கடைசி காலத்தில் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்கி வழிகிற மக்களும் இருக்கிறார். En we hebben ook mensen die juist in de eindtijd in plaats van gaan bidden juist in slaap vallen. அப்படி ஜெபிக்க நேரம் அப்படி இப்படி இல்லாவிட்டால் அந்த ஜெபிக்கிற மக்களுக்கு தான் சொல்றேன் இது. இந்த சோம்பேறிக்கு நான் சொல்றேன் இது. Ik heb het niet voor dit is niet voor luilakken bedoeld, maar ik heb het hier gewoon voor mensen die bidden. அதாவது தனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் ஜெபிக்கப்பட முடியாட்டி இந்த ஜெபத்தையாவது சொல்லி போட்டு போங்க வழியில. Dus die echt niet in staat zijn om te kunnen bidden, dus voer dit gebed dan op zijn minst. அப்ப இதே ஜெபி விட்டு போற வாழ்க்கையை வைக்காம சோம்பேறித்தனத்துக்கு இது ஒரு இதா இல்லாதபடிக்கு இந்த ஜெபிக்கிற மனுஷனுக்கு நான் சொல்றேன் இது. Geef dit voor gewoon de mens die de intentie heeft om te bidden. அதுல என்ன பாருங்கள் சொல்லப்படுது? Wat wordt er gezegd? விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Dus bid u dan zo, onze Vader die in de hemel zijt, uw naam worden geheiligd. இப்ப இதிலே பரிசுத்தப்படுவதாக என்று சொன்னா கடவுளுடைய பெயர் ஏதோ அசுத்தமாயிட்டுதோ? Is het zo van uw naam worden geheiligd? Betekent dat de naam dan hiervoor onrein was? பிதாவே உம்முடைய பெயருக்கு பெரிய அசுசி உண்டாயிட்டது, இதை உண்டாயிட்டது, அழுக்கு உண்டாயிட்டது, டேட்டி, அது பரிசுத்தப்படணும். Is iets van smerigheid ontstaan met de naam, moet dat gezuiverd worden of zo? உம்முடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தி விடுங்க. Ja, laat uw naam nu geheiligd worden. அந்த அர்த்தத்தில் இருக்கா? Is het in die context gezegd? ஆனா பைபிள்ல நாங்க இந்த வசனத்தை இப்படி வாசித்தோம் என்றால் இப்படித்தான் நமக்கு விளங்கும். Als wij hem zo lezen, dan begrijpen we hem ook zo. பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஏதோ குழப்பம் நடந்து போச்சு பேருக்கு. Dus uw naam worden geheiligd, dus er heeft iets plaatsgevonden met uw naam. ஆனா ரோமன் கத்தோலிக்க பைபிள் இருக்கே, Maar in Rooms-katholieke Bijbels, அவர்களுடைய இதுல சரியான மொழிபெயர்ப்பு போட்டிருக்காங்க. zij hebben de juiste vertaling. அவர்கள் போட்டிருக்கிறது என்ன? Wat hebben zij opgeschreven? பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் தந்தையே, Dus in de hemel onze Vader, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. அர்ச்சிக்கப்படுவதாக. அங்க சொல்லு, பரவாயில்லையா சொல்லு, அதை சொல்லி விடு. அர்ச்சிக்கப்படுவதாக, அர்ச்சிக்கப்படுவதாக. சரி, அதோடைய அர்த்தம் அதான் சொல்லுவார். அர்ச்சிக்கப்படுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அதோடைய அர்த்தம் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. Dus mogen uw naam worden verheven. உம்முடைய நாமம் கனப்படுத்தப்படுவதாக. Mogen uw naam worden vereerd. எத்தனையோ பெயர்கள், எத்தனையோ நாமங்கள், எத்தனையோ தெய்வங்கள், எத்தனையோ பெயர்கள் எல்லாம் இருக்கு இந்த Er உலகத்துல. zijn heel veel namen, er zijn heel veel goden hier op aarde. எல்லா நாமத்துக்கு மேலாக உங்களுடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. Maar mogen uw naam boven al die goden bovenuit steken. கனம் உயர்த்தப்பட்டிருப்பதாக. Mogen het qua verering bovenaan staan. அப்ப காரணம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் ஒளியாயிருக்கிறார், கடவுள் ஒளியாயிருக்கிறார். De reden hiervan is de Heere is natuurlijk het licht. யோவான் 1:5 வாசிக்கிறோம், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எள்ளளவேனும் இருள் இல்லை. En de Heere is volledig licht, er is geen puntje duisternis. எவ்வளவேனும் அவருடைய இருள், அவ்வளவு துருத்து அவர் ஹோலி. Zover is hij heilig. அப்ப அவருடைய நாமம் பரிசுத்தம். Dus zijn naam is ook heilig. இதை போய் நாங்க சொல்லி அங்க சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. Dus wij hoeven het niet te gaan reinigen of zo. அப்ப என்ன சொல்ல வருகிற ஆண்டவர் என்றால், உங்களுடைய பேர் எப்பொழுதும் மக்கள் மத்தியிலே உலகத்திலே கனப்படுத்தப்பட்டு இருப்பதாக. Dus mogen uw naam boven alles en iedereen uitsteken en worden vereerd door iedereen. அப்ப சபையில நீங்க வந்தாலும் சரி, நீங்க குடும்பத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தப்படணும். Dus wat men moet leren is, van, als het in gezinsverband is of in kerkverband, dat de naam van de Heer verheven wordt. உங்களோட பெயரை, உங்களோட ஊழியத்தை உங்களை உயர்த்தாதீங்க. Maar probeer niet je eigen naam of je eigen bediening omhoog te krijgen. மிக கவனமா இருக்கவன் இந்த இடத்துல எந்த இடத்துல கடவுளுடைய நாமம் ஒன்றே மகிழப்பட்டு அது உயர்த்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்துல ஊழியங்கள் செய்தால் பிதா சந்தோஷப்படுவார். Dus wanneer je daden verricht, heb daarbij de bedoeling mee dat de naam van de Heere
verheven wordt. இதை செய்கிறதால என்னுடைய பெயர் வரும், புகழ் வரும், ஏன் எங்களுடைய சபையின் பெயர் கூட பெரிய மேல் வரும், அது கூட இருக்கக்கூடாது. Er mag geen gedachte zitten van als ik dit doe zal mijn naam verheven worden of zal de kerk een goede naam krijgen. அப்ப இதெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் வண்ணமாகத்தான் வேலைகள், ஊழியங்கள் எதை நீங்க செய்ய வேண்டும். Dus wat je ook doet, met wat voor een daad of werk ook, dat de naam van de Heer verheven wordt. நான் இல்லாட்டி ஒன்று நடக்காதுன்னு எண்ணம் வந்து அந்த நான் என்று வந்ததுன்னா பிறகு ஆல் அவுட். Als het zeg maar is van zonder mij, dan kan dit niet meer plaatsvinden. Dus als het woordje mij er al in zit, dan ben je al buitenspel. அப்ப ஊழியமா இருக்கட்டும், என்னென்ன காரியமா இருந்தாலும் ஒரே நோக்கம், ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படட்டும், பரிசுத்தப்படுவதாக. Dus wat voor een bedoeling dan ook, de bedoeling moet zijn van dat de naam van de Heer verheven moet worden, heilig moet zijn. அப்ப பரிசுத்தம் என்ற சொல்லுடைய பரிசுத்தப்படுவதாக, பரிசுத்தம் என்ற சொல்லிலே ஒரு கருத்து வருகிறது, எப்படி உயர்த்தப்படுவதாக. Dus geheiligd worden, een synoniem in het Rooms-Katholieke wordt gezegd van verheven worden. இரண்டாவது இந்த பரிசுத்தத்துக்கு இன்னொரு விளக்கத்தை பார்ப்போம். En nog een definitie van லூக்கா heilige. 2:22. Lucas 2:22. லூக்கா சுவிசேஷம் 2:22. மோசேயின் நியாய பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது தொடர்ந்து போங்க, தொடர்ந்து வாசிங்க. முதற் பேறான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும். போதும். En toen de dagen van haar reiniging volgens de wet van Mozes vervuld waren, brachten zij hem naar Jeruzalem om hem de Heere voor te stellen, zoals geschreven staat in de wet van de Heere. Al wat mannelijk is dat de moederschoot opent, zal heilig voor de Heere genoemd worden. அந்த 23ஆம் வசனத்துல பாருங்கள். Dus in vers 23. முதற்பேறான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும். Dus zoals geschreven staat in de wet van de Heere, al wat mannelijk is dat de moederschoot opent, zal heilig voor de Heere genoemd worden. அப்ப பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது இன்னொரு காரியம் நமக்கு வருகிறது. Dus heiligheid, dus komt nog een definitie naar boven. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தல். Iets wat wordt opgegeven aan de Heere. ஒப்பு கொடுத்தல். உதாரணமாக பிள்ளைகள் பிறந்த உடனே, Dus wanneer kinderen worden geboren, பெற்றோர்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? கையிலே கொடுத்து எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். doen ouders, die geven het kind en die willen het laten opdragen aan de Heere. அப்ப அதோடைய அர்த்தம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும். En wat is daar de betekenis van? இங்கே In dit geval, பரிசுத்தப்படுகிறது. dat het verheiligd wordt. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தம் இந்த பிள்ளை. Het wordt ஒப்பு opgedragen aan de கொடுத்தலுக்கு Heere. இன்னொன்று பரிசுத்தமானது என்று நாங்கள் பார்க்கிறோம். Dus opdragen, verheiligen is in dit geval hetzelfde. ஓகே. மூன்றாவது, Als derde, யோவான் 17:17 ஒரு காரிய ஆண்டவர் ஜெபத்துல இந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். Johannes 17:17, een gebed. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். Heilig hen door uw waarheid. Uw woord is de waarheid. அந்த வசனத்தை போடுங்க. அதாவது இதுல வருகிறது ஆண்டவர் என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று. எத்தனை வசனம்? அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். En ik heilig mijzelf voor hun, opdat ook zij geheiligd zijn in de waarheid. அப்ப இது என்ன இது அர்த்தம்? Wat betekent dit? அவர்களுக்காக என்று சொன்ன யாருக்காக? Voor wie is dat dan? Voor hen. தன்னுடைய Voor. சீடர்களுக்காக அல்லது இனி விசுவாசிக்க போறவர்களுக்காக அவர் சொல்றார். Dus voor zijn discipelen, voor de toekomende gelovigen zegt hij dit. அப்ப அதாவது அவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குறேன் என்று சொன்னா, கல்வாரி மலையிலே இவருடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, என்னை விசுவாசிக்க பொருளுக்காக நான் மரித்து ஒப்பு கொடுக்க என்னை நான் பிரித்தெடுக்கிறேன். Is dat hij zich daarin onderscheidt en zegt van ik ben bereid om aan het kruis te sterven, voor hun zonde te sterven, opdat zij die heiligheid verwerven. அவர்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கும்படியாக என்னை நானே பிரித்து ஒப்பு கொடுக்கிறேன். Dus opdat zij verheiligd worden, scheid ik me hiervan en geef ik me op. தன் வாழ்க்கையை பிரிச்செடுத்து கொடுக்கிறார். Scheidt zijn leven daarmee en
அப்ப geeft het hem. இதுல என்ன அர்த்தத்தோடு வருது என்றால் பிரித்தெடுத்தல், En wat hiermee wordt genoemd is uitverkorenen. டு செப்பரேட். Ja, dus gescheiden worden van de groep. நாலாவது Als vierde, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 Corinthiërs 6, 9, 10, 11 வாசிக்கும் பொழுது 19, 11. 1 கொரிந்தியர் 6, 9, 10, 11. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபசாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஓகே, போதும். Of weet u niet dat onrechtvaardigen het koninkrijk van God niet zullen beërven? Dwaal niet, ontuchtplegers, afgodendienaars, overspelers, schandknapen, mannen die met mannen slapen, dieven, hebzuchtigen, dronkaards, lasteraars en rovers zullen het koninkrijk van God niet beërven. Sommigen van u zijn dat wel geweest, maar u bent schoongewassen, maar u bent geheiligd, maar u bent gerechtvaardigd in de naam van de Heere Jezus en door de geest van onze God. அப்ப இதுல உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். Dus sommige van jullie zijn ook zo geweest, hebben ook zonde gepleegd, zoals daarboven beschreven staat. Maar u bent schoongewassen, u bent geheiligd. En dat in de naam van de Heer Jezus en door de geest van God. அப்ப இங்கே பரிசுத்தமாக்குதல் என்ன அர்த்தத்தோடு இங்கே வருகிறது? இன்னொரு அர்த்தம் கொடுக்கிறது நமக்கு. Dus wat voor een betekenis wordt heiligheid nu gegeven? கழுவப்படுதல், Dus schoongewassen, சுத்திகரிக்கப்படுதல். gereinigd worden. அப்ப இப்ப 4 அர்த்தத்தை பார்த்தோம். முதலாவது அர்த்தம் என்ன? Dus we hebben 4 definities. 1. உயர்த்தப்படுவதாக. 1 is verheven worden. இரண்டாவது Tweede ஒப்பு கொடுத்தல். is opdragen. மூன்றாவது Derde, பிரித்தெடுத்தல். zeg maar van de groep gescheiden worden, uitverkoren. நாலாவது Vierde, சுத்திகரித்தல். schoongemaakt worden of gereinigd worden. இந்த 4 காரியமும் Deze 4 dingen ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில நடக்குது. gebeuren in het leven van een christen of van een gelovige. ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு விசுவாசியை, ஒரு தம்மை விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசியை அவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். Dus wat doet de Heer met een gelovige? Die verhevend hij. உளையான சேற்றிலிருந்தும் குழியிலிருந்தும் என்னை உயர்த்தி கண்மலையின் மேல் என் பாதங்களை நிறுத்தினார். Dus vanuit de put plaatste hij mij daar in een veilige toevlucht. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய், அற்ற பார்வையில செத்தவர்களாய், தூசியில் இருந்தவர்களை நம்மை உயிர்ப்பித்து கிறிஸ்துவோட உன்னதங்களிலே உட்கார செய்திருக்கிறார். Heeft ons doen zitten met de heilige, heeft ons, wij die behoren tot het stof door onze zonde. சத்துரு, எதிரி, பாவி இப்படி இருந்த எல்லாற்றையும் விட்டு அவர் என்ன செய்கிறார்? தேவ பிள்ளை என்று சொல்லி அவர் உயர்த்தி இருக்கிறார். Heeft ons vanuit onze vijandschap, de slechte dingen, heeft hij ons weggehaald en worden nu als kinderen van God genoemd. அப்ப ஆண்டவர் உங்களை உயர்த்தி இருக்கிறார். Dus de Heere heeft jou verheven. விளங்குதா? இரண்டாவது என்ன படிச்சோம்? Tweede, wat hebben we dan geleerd? ஒப்பு கொடுத்தல். Opdragen. அதாவது நீங்க ஆண்டவருக்கு, கடவுளுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். Want je hebt je leven aan de Heer opgegeven. கிரயத்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். Je bent கிரயத்துக்கு வாங்க. Ja, je bent daarin toegesleurd. அப்போ ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. Dus een leven die je hebt opgedragen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். Ik geef mijn leven op aan de Heer. மூன்றாவது என்ன படிச்சோம்? Derde, பிரித்தெடுக்கிறது. van de groep gescheiden worden, uitverkoren. எப்படி உலகத்திலிருந்து, அந்தகாரத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் அவர் பிடுங்கி பிரித்தெடுத்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு உங்களை வரவழைத்திருக்கிறார். Vanuit de greep van de duivel heeft hij mij in het wonderbaarlijke licht geplaatst. Dus van de groep gescheiden, uitverkoren. அப்ப நாங்க பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. Dus wij zijn uitgekozen. இதுதான் எக்கலீசியா என்ற சொல்லுடைய அர்த்தம். சபை என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்டவருடைய கூட்டம் எக்கலீசியா. Ecclesia, dat staat voor die gemeente, van een gemeente dat uit
uitgekozen is. நாலாவது, Vierde, நம்முடைய பாவங்கள் எல்லாமே onze zondes சுத்திகரிக்கப்பட்டு ஆவியினாலே கழுவப்பட்டு பரிசுத்தவானா இருக்கு. zijn gereinigd, door de geest vervuld en zijn heilig. யாருடைய பார்வையிலே? ஆண்டவருடைய பார்வையில். Wiens ogen in de ogen van de Heer. அப்ப சுத்திகரி. அப்ப இந்த 4 காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த பரிசுத்தம் என்று சொல்லும் வரும்பொழுது இந்த பரிசுத்தவான்கள் என்ற பெயர் அவர்களுக்கு இது பொருத்தம். Dus die 4 dingen die zijn toepasselijk als we hier over de Heer bestuderen. அப்ப இந்த மாதிரியான எண்ணத்தோடு கூட நாம் வாழுவது, மிக சிந்தையோடு வாழுவது நமக்கு நல்லது. Dus het zou goed zijn als wij met deze 4 dingen in ons leven zo zouden leiden. இவை எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ சபைக்குள்ள ஒரு கூட்டத்துக்குள்ள ஏதோ அப்பா போறார் அம்மா போகிறார் அப்படி வந்து வருவோம் என்று சொன்னா உங்களுக்கு இதெல்லாம் பொருத்தமாய் வராது. Als het meer is van ik kom naar de gemeente omdat mijn vader of moeder het wil of dat die het wil, dan is dit allemaal niet meer toepasselijk voor jou. இப்படி இருக்கிறபடியினால இந்த 4 காரியம் இருக்கிறபடியினால யோக்கியமான வாழ்க்கை வாழணும். யோக்கியம் என்றால் உத்தமமான ஒரு. Dus als je deze 4 dingen ook echt wil laten gelden voor jou, dan betekent dat ook dat je een zuiver leven moet leiden. கீழ்த்தரமா வாழக்கூடாது. Je moet niet beneden niveau leven. கீழ்த்தரமா பேசி தெரியக்கூடாது. Je moet niet ordinair gaan spreken. கீழ்த்தரமாக உடுத்தி தெரியக்கூடாது. Je moet je niet dus beneden niveau gaan kleden. இவ்வளவு 4 பட்டமும் எனக்கு இதுல கொடுக்கப்பட்டு குத்தி இருக்கு. Dus die 4 die spelden zijn als het ware op mij geplaatst. ஒரு மிலிட்டரி ஒரு போர் வீரனை பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸ் குத்தி இருக்கு. Ja, dus van die 4 van die onderscheidingen die vaak een militair heeft, hè, die heb je op je. அப்ப உங்களுக்கு அந்த 4 கலர், முதலாவது என்ன கலர்? En wat is die eerste kleur? என்ன கலர்? வெள்ளை கலரா? Wit. உயர்த்தப்பட்டிருக்கிறோம். Dus de eerste kleur is dan van verheven worden. இந்த பெயர் உயர்த்தப்பட்டிருக்கிறது, நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன். Mijn naam is verheven. நான் ஒரு கனமான இடத்துல உயர்த்துறேன், அப்ப நான் கீழ்த்தரமா நடக்க கூடாது. Dus ik mag hier niet onfatsoenlijk gedragen. இரண்டாவது, Tweede, நான் ஆண்டவர் என்ற வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ik heb mijn leven is opgedragen aan de Heer. அதனால அவருக்கு தான் பயன்பட வேண்டும். Dus dat moet ook worden besteed aan hem. என்ற வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே ஆண்டவருக்கு தான் பயன்பட வேண்டும். Dus het moet worden besteed aan God. மூன்றாவது, Derde, சொல்லுங்க. பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். van de groep gescheiden worden, uitverkoren zijn. இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய நடைகள் அது இதில் எல்லாத்தையும் பிரித்தெடுக்கப்பட்டு நான் கர்த்தருடைய பக்கம் கர்த்தருக்கா நான் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறேன். Ik sta samen met de Heer, ik ben vanuit die wereld weggetrokken. அப்ப நான் திரும்ப இந்த உலகத்தோட போய் ஒட்டக்கூடாது. Dus ik moet niet weer gaan plakken met de wereld. ஒரு செப்பரேட் என்ற வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் தெரிய வேண்டும். Er moet een verschil te zien, er moet een verandering te zien zijn in mijn leven. பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் டிஃபரன்ஸ் தெரிய வேண்டும். Maar in mijn vorig leven en daarna moet een verschil zijn. நாலாவது, நான் கழுவப்பட்ட பண்டி. Ik ben een gewassen varken. திரும்ப அதுக்குள்ள போய் என்ன செய்யக்கூடாது? Dus dan சேத்துக்குள்ள ஓடக்கூடாது. moet je niet weer in de modder gaan rollen. நான் கழுவப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி, இனி நான் சேத்துக்குள்ள போய் விடக்கூடாது. Een gewassen lam, dus ik moet niet meer nu het viezigheid over இனி me பழைய halen. பாவங்கள் அது இதுகள் எல்லாம் நான் செய்யக்கூடாது, பேசக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. Dus oude jeugdzonden moet ik niet meer over me heen doen, moet ik niet aan denken. நான் நீதிமான், Ik ben nu een rechtvaardiger. நான் பரிசுத்தவான். Ik ben een heilige. இந்த எண்ணம் இருந்தா தான் சபைக்குள்ள வாங்க. Als je die gedachte hebt, kom dan naar de gemeente. இந்த எண்ணத்தோட தான் நான் இருக்கணும் சபையில். Met die gedachte moet je ook zitten in de gemeente. அப்படி இருக்கும் அந்த சபை தான் ஸ்பிரிச்சுவல் சர்ச். Alleen zulke gemeentes zijn geestelijke gemeentes. இல்லாட்டி மாம்சத்துக்குரிய சபை. Zo niet, dan is het slechts een gemeente van vlees. கனகாலம் அந்த சபை நீடிக்காது. En dan zal die gemeente het ook niet langer volhouden. அப்ப நியாய தீர்ப்பு வரும் அதுக்கு. Dan komt er ooit een veroordeling. காரணம் என்ன? En de reden hiervan is, ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகத்துல profeet Amos, 3ஆம் அதிகாரம், hoofdstuk 3, அதுல முதல் 2 வசனத்தை வாசிங்க. en daarvan de eerste 2 versen. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின. அப்ப இதை நீங்க மாத்தி போடலாம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய நான் உலகத்திலிருந்து உங்களை நான் பிரித்தெடுத்து முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்க. பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். உங்களை மாத்திரம் என்ன செய்தேன்? அறிந்து கொண்டேன். இவ்வளோ பேர் இருக்கத்தக்கதா உன்னை தெரிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன்.
Luister naar dit woord dat de Heer tot u spreekt, Israëlieten, tot het hele geslacht dat ik uit het land Egypte heb geleid. Alleen u heb ik gekend, uit alle geslachten op de aarde. Daarom zal ik u vergelden al uw ongerechtigheden. என்ன செய்வாரா? Dus wat zal hij ermee doen? என்ன செய்வார்? Wat doet hij? அடிப்பேன் உங்களுக்கு. Dus hij straft je, vergeldt je. Ja. அடி விழும் என்று சொல்றார். Dus je kunt klappen krijgen. ஏன் அடி விழும்? En waarom krijg je die? எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல Efeziërs 1, dan vers 4. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எனவே தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்கள் குற்றம் இல்லாமல் இருப்பதற்கு அடி விழும். Dus omdat hij ons voor de grondlegging van de wereld in hem uitverkoren heeft, omdat wij heilig en smetteloos voor hem zouden zijn in de liefde, நான் தண்டிப்பேன். zal ik hen ook daartoe vergelden. அப்ப இந்த மாதிரியான நம்முடைய வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் இதுகள் இல்லாவிட்டால் எங்களை ஏதோ பிழை என்று அர்த்தம். Dus als dit soort veranderingen niet te zien zijn, dan betekent dat er iets mis is. அப்ப இந்த முதல் 2 வருஷத்தை பார்க்கும் பொழுது அப்ப அவர் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவுக்குள் உங்களை பரிசுத்தவான்கள் என்று ஒரு மாபெரும் ஒரு பதவி அல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு நமக்குள்ள இருக்கு. Dus is er een uitnodiging of een roeping tot heilige. Dat is best wel bijzonder. விளங்குதா? அந்த அழைப்பு இருக்கிறபடியால தான் 3ஆம் வசனத்திலே அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். Omdat wij die roeping hebben, dan zie je in vers 3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Gezegend zij de God en Vader van onze Heer Jezus Christus, die ons gezegend heeft met alle geestelijke zegen in de hemelse gewesten in Christus. அப்ப இவ்வளவு உங்களுக்கு ஒரு பரிசுத்தவான்கள் இப்படி 4 காரியம் இருக்கப்படினால உங்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்களை அவர் கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Dus heeft hij, omdat die 4 vormen van heiligheid bestaan en hij dat ook toepast bij jou, heeft hij jou ook gezegend boven al die hemelse gewesten. ஆசீர்வதிப்பார் அல்ல, Niet dat hij het zal doen, ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். heeft al eens jou இதை நீங்க gezegend. இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். Dit kun je terugzien in het leven van de Israëlieten. எப்படி இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் பிரித்தெடுத்து தெரிந்தவுடனே Toen de Heer de Israëlieten apart nam en uitverkoren verklaarde, பாருங்க அவர் செய்த காரியம் என்னவென்றால் wat de daad die hij verrichtte met hen. உபாகமம் 7ஆம் அதிகாரம் En Deuteronomium hoofdstuk 7, வேதத்திலே 5வது புத்தகம் உபாகமம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. vers 6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். 7ஆம் வசனம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். அப்படி பாருங்க வாசி. கர்த்தர் உங்களில் போதும். Want u bent een heilig volk voor de Heere, uw God. De Heere, uw God, heeft u uitgekozen uit alle volken op de aardbodem om voor hem tot één volk te zijn dat zijn persoonlijk eigendom is. Niet omdat u groter was dan al de andere volken. பாருங்க, அப்ப அவர் பிரிச்செடுத்தபடியினால இந்த ஜனத்தை கொஞ்சம் என்று சொல்லி அவருடைய எடுத்தபடியினால அவர் என்ன செய்தார்? கானான் தேசத்தை கொடுத்து பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுத்து அந்த தேசத்தை அவங்களை ஆசீர்வதித்தார். Dus omdat hij dit volk apart had genomen, wilde hij hen ook zegenen. En hen bood hij het land Kanaan aan, waar het vloeide van melk en honing. En daar wilde hij het volk zegenen. அவர் அநேக ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த சந்தோஷத்துல அந்த மகிழ்ச்சியில கானான் தேசத்தை யோசுவாவுக்கு சொன்னார், அந்த தேசத்தை கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன். Dus zo heeft hij ook gezegd van het land Kanaan heb ik u gegeven, zei dat via Jozua. பாலும் தேனுகிற தேசத்தை உனக்கு கொடுத்தேன். Land vol melk en honing.
அந்த சரீர பிரகாரமாக அவங்களிடத்த நல்ல பனிப்பு பழங்கள் பூக்கள் மற்ற நல்ல நல்ல இதெல்லாம் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு அங்கே. Zegeningen ook qua lichamelijke behoeften, zoals vruchten, groei. இவர்கள் போய் வீடு கட்டவும் இல்லை, இவர்கள் போய் மரங்களை நடவும் இல்லை, ஒன்று செய்யவில்லை, எல்லாமே அங்கே இருந்துச்சு ஆசீர்வாதம். Zij hoeven dat niet allemaal daar te kweken, alles was daar al. திராட்சை மரம் திராட்சை செடி இருந்துச்சு, கிரேப் இருந்தது, மற்றது ஒலிவ மரம் இருந்தது, Olijfgaarden, மற்றது வேற மரம் அத்தி மரப்பழம் இருந்தது, vijgenbomen. அப்ப எல்லாமே கூட ஆசீர்வாதம் கொடுத்தார். ஆசீர்வாதிச்சு தப்பை நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. Enorm veel zegeningen gaf hij hen. Van ga, leef daar, jullie zijn gezegend. அதே போலத்தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய ஆபிரகாமின் சந்ததியாக உம்மை கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதித்தார். Zo heeft hij ook ons gezegend. Wij die afstammen van Abraham, zijn volk heeft hij hierin அது gezegend. அந்த சந்தோஷத்துல கிஃப்டா கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். Uit vreugde geeft hij dit als geschenk. விளங்குதா? எனவே அதை ஆண்டவருக்கு நீங்க ஜெப நேரங்களில் இப்படி எல்லாம் அதை சொல்லி ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி உயர்த்தப்படணும். Dus probeer de Heer ook daar in je gebeden hem te danken en hem daarin ook te verheven. இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவருக்கு உங்களை எப்படி நான் நன்றி செலுத்துவேன் அவரை உள்ளம் கனிந்து போற்றி துதிக்கணும். Dus probeer hem ook daartoe te bejubelen, van hem beseffend van wat jou gegeven is. மத்தாரும் தாரும் ஆசீர்வதியும் கோடும் புடியும் அடியும் உடையும் நொறுக்கும் மட்டும் கொண்டிருக்காது படிக்க ஆண்டவர். En niet van geef het Heer. ஆண்டவரை கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஆசீர்வதித்திருக்கிறபடியினால இன்றைய நாளிலே அந்த ஆசீர்வாதத்தின்படி என்னை நடத்தும் பிதாவே என்று எப்படி ஜெபிக்கலாம். Maar zoals u mij gezegend heeft, wilt u mij dan ook begeleiden hierin tot uw zegening. அப்படியாக வாழுவோம், தொடர்ந்து படிப்போம். Laten we dan ook daartoe zo leven. எனவே இதை கடைசியாக பாருங்க, 2 கொரிந்தியர் 7:1 நாங்கள் வாசித்து முடிப்போம். யோக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 7:1 பாருங்க. Dus het zuiver leven. இப்படி எல்லாம் இருக்கிறபடியினால வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். Omdat wij dan deze belofte hebben, geliefden, laten wij onszelf reinigen van alle bezoedeling van vlees en geest en heiliging volbrengen in het vrezen van God. அப்படி வாழ்ந்தால்தான் ஆண்டவருடைய கையிலே ஒரு கனமான ஒரு பாத்திரமாக இருப்பீர்கள். Dus zo zullen jullie ook een belangrijke bron daarin zijn. பரிசுத்தமாக 4 காரியம் சொன்ன அந்த மாதிரி வாழ்ந்தா கனமான பாத்திரமா அமைவீர்கள். Zullen jullie, dus als jullie die 4 vormen van heiliging toepassen, dan zul je dat verwerven. கடந்த கால மிஷனரிமார்களுடைய வாழ்க்கையை பார்த்தால், Dus als je naar vele verhalen luistert van zendelingen, D.L. Moody, மற்றது யாரு சார்ல்ஸ் வின்னி, மற்றது போன்ற ஊழியக்காரர்கள், Billy Graham, லிவிங்ஸ்டோன் என்றா ஜீவனுள்ள கல்லு, லிவிங்ஸ்டோன், dus Livingston, dus William Carey, இவரெல்லாம் பலவீனமான ஆட்கள். Mensen die best wel zwak waren eigenlijk. ஆனா அவருடைய வாழ்க்கை வித்தியாசமா இருந்தபடியானால பவர்ஃபுல்லான கனமாக பயன்படுத்தப்பட்டார்கள். Maar omdat ze in hun leven toch een verschil lieten zien, waren ze daarin heel krachtig. இவரெல்லாம் பெரிய பேக்ரவுண்ட் இல்லை இவர்களுக்கு. is een vrij grote achtergrond. சாதாரண நம்மை போல அவர்கள், ஆனா இவர்கள் 4 காரியத்தில் இருந்தபடினால மகிமையான காரியத்தை செய்தால், கனமான காரியத்தை செய்தால். George Muller, dus gewone mensen als wij, dus niet echt een achterban, dus maar toch in staat om grote daden te verrichten. அப்படியே கர்த்தர் நடத்துவாராக. Mogen de Heer jullie daarin ook begeleiden. ஜெபத்தோடு முடிவு செய்வோம். Laten we met gebed dit beëindigen. பிதாவே, இந்த மாலை வேளையில் உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரிது ஆண்டவர். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி நீர் எங்களுக்கு பாராட்டின அன்பு வார்த்தையினால் விவரிக்கப்பட முடியாதப்பா. அவ்வளவு தூரத்துக்கு அப்பா, ஒன்றுக்குமே உதவாத சாம்பலிலும் தூசிலும் இருந்த எங்களை உயிர்ப்பித்து உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு அமரச் செய்தீர்கள், உயர்த்திருக்கிறீர்கள். எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீர் கிரகித்து கொண்டு எங்களை ஒப்புக் கொடுக்க பண்ணி இந்த நாள் எங்களை சுத்திகரித்து உங்களுடைய ஊழியத்தை கண்டு நாம் மகிமைக்கும் எங்களை பிரித்தெடுத்ததுக்காய் நன்றி கூறுகிறோம் பிதாவே. உங்களுடைய அழைப்புக்கு ஏற்றபடி நாங்கள் வாழ்ந்து நடக்க, பேச, சிந்திக்க எங்களை வழி நடத்துகிறார்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன், மன்றாடுகிறேன், நன்றி கூறுகிறேன் அன்பு பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் அந்நியோன்யமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். சரி அன்பானவர்களே, மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கும்.